நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. And one Lok Sabha. Earlier it was decided, or is there anything going to change? Let's see. During the negotiation going on, we put this our demand. So we'll see. We'll wait for the election results. But definitely we'll have to take our political positioning in Tamil Nadu. We cannot be a neutral player anymore there. We have to be either in the government or we have to be in the opposition. We have to decide, without which we'll not able to grow our party in Tamil Nadu. Will get only one ministry and one Lok Sabha. Earlier it was decided, or is there anything going to change? Let's see. During the negotiation going on, we put this our demand. So we'll see. We'll wait for the election results. But definitely we'll have to take our political positioning in Tamil Nadu. We cannot be a neutral player anymore there. We have to be either in the government or we have to be in the opposition. We have to decide, without which we'll not able to grow our party in Tamil Nadu. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை மீண்டும் எழுப்பியிருக்கிறது காங்கிரஸ். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிரீஷ் ஜோடங்கர் பேசிய காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன் வணக்கம். அவர் ஒரு கேள்விக்கான பதிலாக இருந்தாலுமே கூட பல்வேறு முக்கியமான விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நடுநிலை வகிக்கப் போவதில்லை, எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்டு பெறுவோம் போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் முழுவதும்? அகிலா வணக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுப்பியிருக்கிறது என்றுதான் கூறலாம். ஏனென்றால் நேற்றைக்கு டெல்லியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அதில் குறிப்பிட்டுள்ளதாவது முக்கியமாக தேர்தலில் வெற்றி பெற்றதும் எங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான அந்த அறிவிப்பு என்பது முடிவுகள் என்பது வர இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது குறிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் இவை எங்களுக்கு வேண்டும், கண்டிப்பாக அப்போதுதான் கூட்டணி என்று தொடர்ந்து பேசி வந்தார்கள். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த கோரிக்கையை மிக வலுவாக எடுத்துரைத்து வந்தார்கள். ஆனாலுமே கூட இறுதியில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த கூடுதல் தொகுதிகள் என்ற அந்த கோரிக்கை மட்டுமே நிறைவேறியது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற இந்த இரண்டு கோரிக்கைகள் பேசப்பட்டதை தவிர அது குறித்து எந்த விதமான ஒரு இறுதி முடிவு கூட எடுக்கப்படவில்லை. ஆட்சியில் பங்கு என்றால் சட்டமன்றத்தில் அவர்கள், அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல அமைச்சர் பதவி, அதே போல வாரிய தலைவர் பதவி உள்ளிட்ட பதவிகள் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் என்பது இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதே போல இந்த அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லக்கூடியது அந்த உள்ளாட்சி தேர்தல் விவகாரத்தில் அப்போது அந்த சேர்மன், அதே போல உள்ளிட்ட பதவிகளிலேயும் எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். ஆனாலுமே அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள் என்ற அந்த ஒரு கோரிக்கை மட்டுமே நிறைவேறியது. தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிட்டு இந்த தேர்தல் முடிவுகள் என்பது மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக தமிழக அரசியலில் இனி ஒருபோதும் நடுநிலை என்பது காங்கிரஸ் கட்சி வகிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தேர்தலில் வெற்றி பெற்றதும் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அந்த முடிவுகள் வருவது எந்த மாதிரியான முடிவுகள் வரும் என்று பலவிதமான முடிவுகள் சொல்லப்படுகிற நிலையில முடிவுகளை பொறுத்து எங்களுடைய அந்த கோரிக்கை என்பதை நாங்கள் கண்டிப்பாக கேட்டு பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல எங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கையெழுத்திடும்போது கூட மேலிட பொறுப்பாளர் ஏற்கனவே கூறியிருந்தார், இந்த ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிட்டியது. ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை தவறவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகாக அவர்கள் எந்த விதமான ஒரு குரலும் எழுப்பாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக
அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த குரலை எழுப்பி தற்பொழுது தொடர்ந்து அவர்கள் பேசி வந்தார்கள். தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அந்த ஆட்சியில் பங்கு என்ற குரல் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் அந்த ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வலுவாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மேலிட பொறுப்பாளர் இந்த கருத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். வெற்றி அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றதும் எங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்று அவர் கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு வேண்டிய அதாவது அந்த உறுப்பினர்களுடைய பலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான அந்த பதவிகளை நாங்கள் நிச்சயமாக கேட்டு பெறுவோம் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வறுமையானால் அப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக கேட்டு பெறுவோம் என்ற வகையில் தான் அவர் தற்போது பேசியிருக்கிறார். அதே போல இந்த கோரிக்கைகள் குறித்து நாங்கள் அவர்கள் தொடர்ந்து திமுகவுடன் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவு வெளியான பிறகாக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு என்ற குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் அதே போல அந்த குரலை தொடர்ந்து அவர்கள் எழுப்புவார்கள் என்றும் தான் அவருடைய அந்த பேச்சிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.